உங்களுக்கும் இந்த 9 to 5 கிரைண்ட்லேருந்து எஸ்கேப் ஆகி இயர்லியாக ஒரு 45 ஏஜ்லேயே ரிட்டையர் ஆகணும்னு ஆசையா கேட்க இம்பாசிபிளாக இருக்கலாம். பட் இந்த ஃபயர் ப்ளூ பிரிண்ட் மூலமா இது டோட்டலி அச்சீவபிள். ஃபயர்ன்றது இட்ஸ் அன் அப்ரிவேட்டட் ஃபார்ம் ஆஃப் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரிட்டையர் இயர்லி. இமேஜின் பண்ணுங்க, நீங்க ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டு உங்களுக்கு டைம் இருந்தால் ஒர்க் பண்ணுறது எப்படி இருக்கும், இல்லை நான் டெய்லி ஒர்க் போயே ஆகணும் அப்போதான் என்னால் சஸ்டெயின் ஆக முடியும் அப்படி ஒர்க் பண்ணுறது எப்படி இருக்கும். கண்டிப்பாக நம்ம இஷ்டத்துக்கு ஒர்க் பண்ணுறதுன்றது ரொம்ப ஒரு ட்ரீம் மாதிரி இருக்குல்ல கேட்கறதுக்கு. ஃபயர் ப்ளூ பிரிண்ட் மூலமா இது அச்சீவபிள். வாங்க இந்த ப்ராசஸை இந்த வீடியோவில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிரேக் டவுன் பண்ணி காட்டுறேன். ஹாய், வெல்கம் டு holisticinvestment.in. உங்களை மாதிரியான இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வேர்ல்ட் ஆஃப் பர்சனல் ஃபினான்ஸ் கான்செப்ட்ஸை சிம்பிளிஃபை பண்ணி சொல்றதுக்காக தான் நம்ம சேனல் இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நிறைய கார்பரேட் ஜாப்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே பே பண்ணுறாங்க. 50,000 1 lakh இதை விட அதிகமாக பர் மந்த் அவங்க வந்து சேலரி கொடுக்குறாங்க. கேட்க இட்ஸ் ஆல் கிரேட். பட் இதில் ஒரு கேட்ச் இருக்கு. இந்த மாதிரி ஜாப்ஸில் மோஸ்ட்லி கிரேசி ஒர்க் ஹார்ஸ் இருக்கும், நெவர் எண்டிங் டார்கெட்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் ஃபியர் ஆஃப் லே ஆஃப். இது கேட்கவே எக்ஸாஸ்டிங்காக இருக்கு. நோ வண்டர் நிறைய பீப்புள் வந்து இதுலேருந்து எப்படியாவது வெளில வந்துடணும்னு யோசிக்கிறது. இட்ஸ் நோ வண்டர். ஸோ இதில் தான் இந்த ஃபயர் மூமெண்ட் வருது. யூ நீட் டு ஒர்க் ஹார்ட், இன்வெஸ்ட் ஸ்மார்ட் அண்ட் ரிட்டையர் இயர்லி. ஸோ ஒரு விஷயத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ரிட்டையரிங் இயர்லின்ற மீனிங் என்னன்னா, நீங்க மொத்தமா அப்படியே ஒர்க் ஸ்டாப் பண்றீங்க அப்படி கிடையாது. மோஸ்ட் இயர்லி ரிட்டையர்ஸ் ஸ்டில் ஒர்க் பண்ணுவாங்க, பட் அவங்க ஓன் டேர்ம்ஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க. லைக் ஃப்ரீலான்ஸ் பேசிஸ்ல, இல்ல ஒரு பேஷன் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி, இல்ல கன்சல்ட் பண்ணி, அந்த மாதிரி அவங்க இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் 9 to 5 டிச் பண்ணி ஸ்டில் மேக் மணி அண்ட் முன்னாடி ஏர்ன் பண்ணதை விட அதிகமாகவே தே வில் மேக். அது எப்படி, அதுல எப்படி நம்ம ரீச் ஆகுறதுன்றது தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் டாக் த நம்பர்ஸ். நிறைய பேர் ஒரு ஏஜ் 25க்குள்ள ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கோல் என்ன? ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் பை 45. இந்த ஃபயர் ஃபாலோவர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அக்ரெசிவாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் 70% ஆஃப் தேர் இன்கம் அவங்க சேவ் அப் பண்ண பார்ப்பாங்க அண்ட் ஃப்ரூகலி வாழ பார்ப்பாங்க. லைக் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷனை அவாய்ட் பண்ணுவாங்க. நம்ம இன்கம் இன்க்ரீஸ் ஆக நம்ம எக்ஸ்பென்சஸுமே நம்ம லைஃப் ஸ்டைலுமே சேஞ்ச் ஆகும். அதை அவாய்ட் பண்ணுறது அவங்களோட மெயின் கோல். இன்னொன்று ஒரு ஹோம் அந்த மாதிரி தான் ஓன் பண்ணணும்னு பார்ப்பாங்க. இப்போ லோன் எடுத்தால் கூட எந்த அசட் அப்ரிஷியேட் ஆகுதோ அதுக்கு தான் அவங்க லோன் எடுப்பாங்க, டெப்காக கிடையாது. லைக் கார் லோன்ஸ், பர்சனல் லோன்ஸ் கிடையாது. இதெல்லாம் depreciating assets, appreciating assetsல தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஸ்மார்ட் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுவாங்க. லைக் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ரெண்டல்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் பையிங் அ கார். அண்ட் லீஜர் ஸ்பெண்டிங்கை அவங்க கட் டவுன் பண்ணுவாங்க. எவ்வளோ முடியுமோ இந்த டைனிங் அவுட், என்டர்டைன்மெண்ட்டை ஒன்ஸ் அ மந்த் அந்த மாதிரி அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ண பார்ப்பாங்க. அண்ட் டூயல் இன்கம் இருந்துச்சுன்னா இதுவுமே ஃபயர் ஃபார்முலாவுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக் இஃப் மேரிட் 2 ஸ்பௌஸ்மே ஒர்க் பண்ணாங்கன்னா சேவிங்ஸை இன்னுமே பூஸ்ட் பண்ணும். அண்ட் சைட் ஹசல்ஸ் ஆல்சோ மேட்டர். லைக் ஃப்ரீலான்சிங், வீக்கெண்ட் கிக்ஸ், இதோட எக்ஸ்ட்ரா இன்கம்லாம் லாங் ரன்ல ஆட் அப் ஆகும். எவ்வளோ இப்போ இன்வெஸ்ட் பண்றீங்களோ அவ்வளோ சூனரா இந்த ராட் ரேஸ் வந்து நீங்க எஸ்கேப் ஆகலாம். உங்க சேலரியோட 70% சேவ் பண்றது ஈஸி கிடையாது. அப்போ ஃபயர் ஃபாலோவர்ஸ் இவ்வளோ டிசிப்ளின்டா எப்படி இருக்காங்க? பிகாஸ் தே யூஸ் ஃபோர்ஸ்ட் அக்கௌண்டபிலிட்டி. இதுதான் ஆன் ட்ராக்ல இருக்கிறதுக்கான சீக்ரெட். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எஸ்ஐபிஸ் அண்ட் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட்ஸ்க்கு ஆட்டோ டிரான்ஸ்ஃபரை செட்டப் பண்ணுவாங்க அண்ட் பப்ளிக்காக அவங்க கமிட்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபயர் கோலை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் அனௌன்ஸ் பண்ணி ஒரு ஃபினான்ஷியலி தே ஃபீல் லைக் ஆப்ளிகேட்டட். எல்லாருக்கும் சொல்லியாச்சு இப்போ எப்படியாவது நம்ம கமிட்டடாக இருக்கணும். அந்த மாதிரி அவங்க ஃபினான்ஷியலி அந்த கோலுக்கு அவங்க ஆப்ளிகேட்டடாக ஃபீல் பண்ணுவாங்க. இன்னொன்று பட்ஜெட்டிங் சேலஞ்சஸ், ஸ்பௌஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸோட கம்பீட் பண்ணி இன்னும் அதிகமாக சேவ் பண்ண இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தி காம்படிஷனை அவங்க கொண்டு வருவாங்க. ஸோ ஃபினான்ஷியல் ஆப்ளிகேஷன்ஸை நம்ம கிரியேட் பண்ணும்போது, அதுவும் நம்ம சேவ் பண்ணுறதுக்குன்னு ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி ஃபினான்ஷியல் ஆப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ணும்போது தேர் இஸ் நோ வே அவுட். அண்ட் நிறைய பீப்புள் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா லோ ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் அவங்க மணி இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. எது இன்ஃப்ளேஷனை பேர்லி பீட் பண்ணுமோ அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில். ஸோ நம்ம இந்த மாதிரி எந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அவாய்ட் பண்ணணும்னா ஃபிக்ஸட் டெபாசிட், எஃப்டிஸ். ஸோ இதில் போஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்னே பார்த்தீங்கன்னா 5% கிட்ட தான் வரும். அப்போது இன்ஃப்ளேஷனுக்கு அகேன்ஸ்டாக இது லாஸ். அண்ட் என்டோமெண்ட் லைஃப் இன்சூரன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இதில் ரிட்டர்ன்ஸ் ரொம்ப லோவாக இருக்கும். லைக் 5% per year அவ்வளோதான். அண்ட் கோல்ட் ஜுவல்லரியை இன்வெஸ்ட்மெண்ட்காக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. லைக் ஜிஎஸ்டி, மேக்கிங் சார்ஜஸே நம்மளுக்கு ரெடியூஸ் ப்ராஃபிட்ஸ் தான் கொடுக்கும். அண்ட் ரியல் எஸ்டேட்டும் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்க்குன்னு பார்க்கும்போது ஹை லாக்இன் பீரியட் இருக்கும், லோ லிக்விடிட்டி. ஸோ ஒரு இந்த ஃபயர் ப்ளூ பிரிண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு இது அந்த அளவுக்கு ஐடியல் கிடையாது. ஸோ உங்களுக்கு crore கணக்கில் நீங்கள் அக்யூமுலேட் பண்ணணும்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர் இயர் 12 to 15% க்ரோ ஆகணும், நாட் ஜஸ்ட் 5 to 6%. ஸோ இந்த மாதிரி வெல்த் அக்ரெசிவ்லி பில்ட் பண்ணுறதுக்கு ஃபோக்கஸ் ஆன் ஹை க்ரோத் டாக்ஸ் எஃபிஷியன்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லைக் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட். இதில் 12 to
to 15% உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் லாங் டேர்ம்ல வரும். அண்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்மே பார்த்தீங்கன்னா லோ காஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் டைவர்சிஃபைட் ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்போஷர் இதில் இருக்கு. நீங்கள் டைரக்ட் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுமே ஹை க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்கு, பட் ஒன்லி ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன்வெஸ்டர்ஸ். நான் ஏன் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் டைவர்சிஃபிகேஷன். உங்க மணியை அவங்க 30 to 60 கம்பெனிஸை ஸ்ப்ரெட் பண்ணி இன்வெஸ்ட் பண்றதுனால லோ ரிஸ்க் இருக்கு இதுல. அண்ட் டாக்ஸ் பெனிஃபிட்ஸும் இருக்கு. லைக் எல்டிசிஜி பார்த்தீங்கன்னா அப் டு 1.25 lakhs per year வந்து இருக்கிறதுனால டாக்ஸ் ஃப்ரீ வெல்த் கிரியேஷன். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது ஆஃபர்ஸ் த பெஸ்ட் பேலன்ஸ் ஆஃப் ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் ஃபார் த ஃபயர் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஃபயர் ஸ்ட்ராட்டஜிலே இருக்கிறதுலே ஹார்டஸ்ட் பார்ட் வந்து ஸ்டேயிங் கன்சிஸ்டன்ட் ஃபார் 20+ years. எப்படி கமிட்டடா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க இன்வெஸ்ட்மெண்ட்மே ஒரு பில் மாதிரி ட்ரீட் பண்ணுங்க. லைக் எப்படி ரெண்ட் அண்ட் இஎம்ஐ கட்டுறீங்களோ அதே மாதிரி எஸ்ஐபியுமே நான் நெகோஷியபிளா வச்சுக்கோங்க. அண்ட் எஸ்ஐபியை ஒவ்வொரு வருஷமுமே இன்க்ரீஸ் பண்ணுங்க. உங்களுக்கு சேலரி ஹைக் போட்டிருக்காங்களா, அப்போ உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை பூஸ்ட் பண்ணுங்க இன்ஸ்டெட் ஆஃப் அப்கிரேடிங் யோர் கார். அண்ட் லைக் உங்க ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணுங்க. நீங்க குவார்டர்லி ஒரு செமி ஆனுவலி பேசிஸ்ல உங்க போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்றது வில் கீப் யூ மோட்டிவேட்டட் அண்ட் ஆன் ட்ராக். நிறைய பேர் ஃபயர் இந்த ஸ்ட்ராட்டஜில ஏன் வந்து ஃபெயில் ஆகுறாங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ண முடியாம கிடையாது, கன்சிஸ்டண்டா இருக்க முடியாம. இப்போ நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு கப்பல் இப்போ 35,000 rupees per month ஸ்பெண்ட் பண்றாங்க. இப்போ 6% இன்ஃப்ளேஷன் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா பை த டைம் தே ரிட்டையர் அவங்க எக்ஸ்பென்சஸ் மட்டும் பர் மந்த் 1,12,250 வரும். அப்போ 875 வரைக்கும் சஸ்டெயின் ஆகிறதுக்கு அவங்களுக்கு ஃபயர் கார்பஸா 3.06 crore தேவை. இந்த கார்பஸை எப்படி ஏஜ் 45 ரீச் பண்றது? நீங்க பர் மந்த் 25 இயர்ஸ்ல இருந்தே 26,750 rupees இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அண்ட் உங்க சேலரி ஒரு 40,000 to 70,000 ரேஞ்சில் இருக்குன்னா இது அச்சீவபிள். சப்போஸ் உங்களால அந்த அளவுக்கு அஃபோர்ட் பண்ண முடியாது எடுத்தோனே இன்வெஸ்ட் பண்றதுக்குன்னா, ஸ்டார்ட் ஸ்மால், அப்புறமா ஓவர் டைம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. பட் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாமே இருக்காதீங்க. அண்ட் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட்ல இந்த கார்பஸ் உங்களுக்கு 2 lakh per month at 8% ரிட்டர்ன்ல ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ மோர் தென் எனஃப் ஃபார் அ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் இந்த மாதிரி ஒரு பென்ஷன். ஸோ ஃபயர் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ரைட்டா இல்லையா? ஃபயர் ரொம்ப ஈஸி கிடையாது. இட் ரிக்வயர்ஸ் எக்ஸ்ட்ரீம் டிசிப்ளின் அண்ட் அக்ரெசிவ் இன்வெஸ்டிங். அண்ட் நீங்கள் இயர்லியாக ஸ்டார்ட் பண்ணணும், ப்ரிஃபரபிளி அட் த ஏஜ் ஆஃப் 25. அண்ட் உங்கள் மேஜர் டெப்ஸ் எல்லாமே நீங்கள் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி பே ஆஃப் பண்ணிடணும். அண்ட் மேஜர் எக்ஸ்பென்சஸ்மே பார்த்தீங்கன்னா இன்னும் அட்வான்ஸ்லேயே கவர் பண்ணணும். லைக் கிட்ஸ் எஜுகேஷன், மேரேஜ் எல்லாமே. உங்களால் கமிட் ஆக முடியும்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் தான் உங்களுடைய ரிவார்ட். நோ மோர் ஸ்ட்ரெஸ், நோ மோர் ஜாப் ப்ரெஷர், ஜஸ்ட் உங்கள் டேர்ம்ஸில் நீங்கள் லைஃப் வாழலாம். So final takeaway என்ன? ஃபயர் அச்சீவ் பண்றது அப்படின்னா what it means basically you can travel without worrying about money and writing, music, business மாதிரின்ற passion projects உங்களால pursue பண்ண முடியும். அண்ட் ஒரு ஆஃபீஸ்ல ஸ்டக் ஆகி இருக்காம உங்க ஃபேமிலியோட குவாலிட்டி டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ ட்ரூத் என்னன்னா, இந்த ரைட் ஃபயர் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் தேவைப்படும். ஏன்னா எல்லாரோடைய ஃபினான்ஷியல் கோல்ஸ் அண்ட் நீட்ஸ் வந்து யூனிக்கா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சனலைஸ் ஃபயர் பிளான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரை அணுகலாம். அவங்க உங்களுக்கான கஸ்டமைஸ் ஃபயர் பிளானை உங்க இன்கம் அண்ட் கோல்ஸ் பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் எப்படி உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆப்டிமைஸ் பண்ணா மேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் அண்ட் டாக்ஸ் சேவிங்ஸ் பண்ணலாம்னு பார்த்து உங்களுக்காக பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் உங்க போர்ட்ஃபோலியோவை இன்ஃப்ளேஷன் ப்ரூஃப் இருக்கிற மாதிரி தே வில் என்ஷூர். ஸோ உங்களுக்கு 45 ரிட்டையர் ஆகணும் அப்படின்னா உங்க ஃபினான்ஷியல் ஃபியூச்சரை டு சான்ஸ் விடாதீங்க. இப்பவே எங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல போய் எங்களுடைய சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி இன்னைக்கே உங்களுடைய ஃபயர் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃபயர் கோல் என்ன? 45 ரிட்டையர் ஆகிறதா இல்லை 50 ரிட்டையர் ஆகிறதா? வாங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் சச் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் டிப்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.